டைட்டானிக்னு சொன்னதும் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? வேற என்னங்க, ஜாக் ரோஸ் அவங்களோட லவ் ஸ்டோரி, அதில் வரக்கூடிய அழகான சீன்ஸ், கிளைமேக்ஸில் கப்பல் மூழ்கிற காட்சி, ஜேம்ஸ் கேமரனுடைய டைட்டானிக் படத்துடைய காட்சிகள் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆனால் நிஜ டைட்டானிக் இப்படியெல்லாம் இல்லைங்க. இது வரலாற்றுள்ள ஒரு கருப்பு புள்ளி. நூற்றுக்கணக்கான உயிர்களை காவு வாங்கிய ஒரு கப்பல்னு சொன்னாலே மக்கள் பயப்படுற அளவுக்கு பயத்தை ஏற்படுத்தினது தான் இந்த டைட்டானிக் கப்பல். இந்த கப்பலை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த கப்பல்லேருந்து யாரெல்லாம் உயிர் பிழைச்சா, இவங்களில் எத்தனை பேர் இப்போ உயிரோடு இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா ஆர்வமாக இருக்கா? அப்போது இந்த வீடியோவை முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உலகத்திலேயே மிகவும் பாதுகாப்பான ஆடம்பரமான கப்பல்னு சொல்லப்பட்ட டைட்டானிக் சுற்றி நிறையா பல கதைகளும் வதந்திகளும் இருக்குது. ஐயோ, இந்த கப்பலை பல மக்களில் இறந்துட்டாங்களே, உயிர் பிழைக்கலையே அப்படின்னு இறந்தவர்களுக்காக வருத்தப்படுறவங்களும் இருக்காங்க. இவங்கெல்லாம் இறக்காமல் எப்படி உயிரோடு வந்தாங்க அப்படின்னு அவங்க தூற்றவும் செஞ்சுருக்காங்க. டைட்டானிக் கப்பல் மூழ்கினதுனால நிறையா பேர் இறந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கப்பலை கட்டும்போதே நிறையா பேர் இறந்துருக்காங்க. இந்த டைட்டானிக் கப்பலோட கூடவே சேர்ந்து இன்னும் ரெண்டு கப்பலும் கட்டியிருக்காங்க. அதுதான் ஒலிம்பிக் மற்றும் பிரிட்டானியா. ஏப்ரல் 14, 1912 நார்த் அட்லாண்டிக் ஓசனில் பயணிச்சுட்டு இருக்கும்போது ஒரு இரவில் தான் அந்த துயரமான சம்பவம் நடந்தது. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இல்லையா, டைட்டானிக் ஒரு ஆடம்பரமான சொகுசான பாதுகாப்பான கப்பல்னு சொல்லி கட்டப்பட்ட கப்பல் தான் இது கட்டவே ரொம்ப வருஷம் ஆச்சு. இந்த கப்பலில் மொத்தம் 2200 பயணிகள் இருந்தாங்க. முதல் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு என பிரிவுகளும் பிரிக்கப்பட்டிருந்தது. அதுக்கு தகுந்த மாதிரியான பயணிகளும் அந்த கப்பலில் பயணிச்சிருக்காங்க. இந்த கப்பல் எப்படி மூழ்கினதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அதை தான் நம்ம டைட்டானிக் படத்துலையே பார்த்துருக்கோமே. நம்ம இப்போ பார்க்க போகிறது அதை பற்றி இல்லை. அந்த கப்பலில் இருந்து மீண்டு நிறைய பேர் வந்திருக்காங்க. அதில் ஒரு சில பேரோட கதைகளை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். த நவராத்திரில் ஆர்ஃபன்ஸ், இந்த 2 பசங்களை பற்றி தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். மைக்கேல் அண்ட் எட்மண்ட், இந்த 2 பசங்களும் டைட்டானிக்கில் அவங்க அப்பா கூட பயணம் செஞ்சுருக்காங்க. அவங்க அப்பா பேர் மைக்கேல், அம்மா பேர் மார்செல்லா. இவங்க 2 பேருக்கும் விவாகரத்து ஆயிடுச்சு. அதனால் இவங்களோட அந்த 2 குழந்தைங்களும் அவங்க அம்மாவோட பாதுகாப்பில் தான் இருக்கணும்னு கோர்ட் தீர்ப்பளிச்சிருச்சு. அவங்களோட அப்பா அந்த குழந்தைங்கள போய் பார்க்க அனுமதி உண்டு. அப்படி போய் அந்த குழந்தைங்கள பார்த்துட்டு தான் அந்த 2 குழந்தைங்களையும் டைட்டானிக் கப்பலில் ஃப்ரான்ஸில் இருந்து நியூயார்க்குக்கு கூட்டிகிட்டு வந்தார். அப்போ தான் இந்த குழந்தைங்க டைட்டானிக் கப்பலில் மாட்டியிருக்காங்க. அப்போ இந்த குழந்தைங்களோட அப்பா அந்த குழந்தைங்கள ரொம்ப பாதுகாப்பாக லைஃப் போட் மூலியமாக அவங்கள தப்பிக்க வச்சுருக்காங்க. ஆனால் அவரால் தப்பிக்க முடியல. கடைசியாக அவர் அந்த குழந்தைங்களை பார்த்து, உங்கள் அம்மா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட வருவாங்க, அப்படி வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட அவளை நான் இன்னும் நேசிக்கிறேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். அந்த 2 குழந்தைங்களும் அதே கப்பலில் பயணம் செஞ்சு உயிர் பிழைத்து ஒரு பிரான்ஸ் நாட்டு பெண்மணி அந்த குழந்தைங்களை கவனித்து வளர்த்துருக்காங்க. ஒரு சில மாதங்களுக்கு பிறகு இந்த கப்பலை பற்றின விளம்பர செய்தி ஒன்று வருது நியூஸ் பேப்பரில். அதை பார்த்ததும் அவங்க அம்மா கண்டுபிடிச்சி கடைசியாக இவங்க 3 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. டைட்டானிக் கப்பல் மூழ்கி போனதை பற்றி நியூஸ் பேப்பரில் எல்லாம் போடும்போது ஜான் ஜேக்கப் ஆஸ்டர் டைட்டானிக் கப்பலில் மூழ்கி இறந்துட்டாரு அப்படின்னு தான் ஹெட்லைனாக போட்டு நியூஸ் வெளியிட்டாங்க. அந்த கப்பலில் எவ்வளோ பேர் இறந்துருக்கப்ப ஏன் இவர் பேரை போட்டு நியூஸ் ஹெட்லைனாக போட்டு வெளியிட்டாங்க அப்படின்னா, இவர் தான் அப்போ நம்பர் 1 பணக்காரனாக இருந்திருக்காரு. அவருடைய மனைவியும் அந்த கப்பலில் தான் பயணிச்சுட்டு இருந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் பயணிச்சுட்டு இருக்கப்போ தான் அந்த டைட்டானிக் கப்பல் மூழ்கிருக்கு. தன்னோட மனைவியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் போட்டில் தன்னோட மனைவியை அமைச்சு வச்சுட்டு அவர் அந்த கப்பல்லையே இறந்திருக்காரு. அதுக்கப்புறம் அந்த மனைவிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்து இந்த சொத்தை அவரோட சொத்தை அவங்க பையன்தான் ஆண்டுட்ருக்காரு. எப்படி இவங்க தான் இவங்க ஹஸ்பண்ட் தான் இறந்துட்டாங்களே, எப்படி இவங்களுக்கு குழந்தை பிறந்தது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இவங்களோட ஹனிமூனை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் அவங்க டைட்டானிக் கப்பலில் போயிருக்காங்க. அந்த சமயத்தில் தான் அவர் இறந்துட்டார். அப்போதைய நம்பர் 1 பணக்காரனாக இருந்தவரே இந்த டைட்டானிக் கப்பலில் மூழ்கி தான் இறந்துருக்காரு. அடுத்ததாக சார்லஸ் ஜாக்கின். டைட்டானிக்கில் பேக்கராக இருந்த இவர் கப்பல் உடைந்து மூழ்கும்போது நம்ம சாக தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பலில் இருக்கக்கூடிய ஆல்கஹாலை நிறையா குடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற நிறையா பெண் குழந்தைகளை படகுல ஏறவும் உதவி செஞ்சுருக்காரு. கப்பல் உடைந்து தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்காரு. ஆனால் இவர் குடித்ததுனால -2 டிகிரி செல்சியஸில் தண்ணி இருந்தும் நம்ம உடம்பே உறைஞ்சி போயிடும். ஆனால் இவருக்கு எதுவுமே ஆகலை. 2 மணி நேரம் இவர் அதே தண்ணியில் உயிரோடு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இவரை கண்டுபிடிச்சி காப்பாற்றிருக்காங்க. அடுத்தது வைலட் ஜோசப்.
இவங்க ஒரு நர்ஸ். இவங்களோட ஸ்டோரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கானது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, டைட்டானிக் மட்டும் தனியாக கட்டப்படலை, கூடவே ஒலிம்பிக் பிரிட்டானியான்னு 2 கப்பல் சேர்ந்து கட்டப்பட்டதுன்னு. டைட்டானிக்கை கடலில் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒலிம்பிக் அப்படின்ற கப்பலில் தான் கடலில் இறக்கியிருக்காங்க. அந்த வைலட் ஜோசப் இருக்காங்க இல்லையா, அவங்க முதல்ல ஒலிம்பிக் கப்பலில் தான் பயணம் செஞ்சுருக்காங்க. ஆனால் அந்த கப்பல் இன்னொரு கப்பலோட மோதி விபத்துக்குள்ளாயிருக்கு. அதிலிருந்து இவங்க உயிர் தப்பிச்சிருக்காங்க. அடுத்ததாக இவங்களுக்கு என்ன தைரியமோ தெரியல, டைட்டானிக் கப்பலில் பயணம் செஞ்சுருக்காங்க. இந்த கப்பலும் ஒரு ஐஸ் பார்க்கில் மோதி விபத்துக்குள்ளாயிடுச்சு. டைட்டானிக்கில் பெண் குழந்தைகளை முதல்ல ஏற்றுனதுனால இவங்க பெண்ணாக இருக்கிறதுனால லைஃப் போட்டில் ஏறி தப்பிச்சிட்டாங்க. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், 2 கப்பலில் ஏறி விபத்துக்குள்ளாயிடுச்சு, இனிமேல் நம்ம கப்பல்லையே பயணம் செய்யக்கூடாது அப்படின்னு தானே நினைப்போம். ஆனால் இவங்க அப்படி இல்லாமல் இந்த 3ஆவதாக ஒரு கப்பல் சொன்னோம் இல்லையா பிரிட்டானியான்னு, அந்த கப்பலில் ஏறி பயணம் செஞ்சுருக்காங்க. இவங்களோட துரதிருஷ்டமோ என்னமோ தெரியல, அந்த கப்பலும் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. இவங்களுக்கு நீச்சல் கூட தெரியாது. ஆனால் அங்கே இருக்க லைஃப் ஜாக்கெட்டை வச்சு ரெஸ்கியூ டீம் வர வரைக்கும் உயிர் பிழைத்திருந்திருக்காங்க. அப்படி 3 கப்பல்லையும் பயணம் செஞ்சு 3 கப்பலும் ஆக்சிடெண்ட் ஆகி 3 கப்பல்லேருந்தும் உயிர் பிழைச்சி கடைசியாக வயசாகி தான் இவங்க இறந்துருக்காங்க. இவங்க உயிர் பிழைச்சதுக்கு நிறையா காரணம் சொல்லப்படுது. ஒருவேளை இவங்க புத்திசாலியாக இருந்திருக்கலாம், இவங்களோட அதிர்ஷ்டமாக இருந்திருக்கலாம், என்ன வேணாலும் இருந்திருக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மசோபோமி ஹொசோனோ. டைட்டானிக் கப்பலில் இருந்த ஒரே ஜாப்பனீஸ் பயணி. இவர் டைட்டானிக் கப்பலில் 2nd கிளாஸில் ட்ராவல் பண்ணியிருக்காரு. கப்பல் உடைந்து மூழ்கிறப்ப இவர் லைஃப் போட் இருக்கிற இடத்துக்கு போக முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனால் அங்கே இருக்கிறவங்க இவர் 3rd கிளாஸ் அப்படின்னு நினச்சி அவரை லைஃப் போட்டை யூஸ் பண்ண விடலை. ஆனாலும் இவர் எப்படியோ லைஃப் போட் இருக்கிற இடத்துக்கு போயிட்டாரு. லைஃப் போட்டில் பெண் குழந்தைகள் எல்லாருமே ஏறிட்டாங்க. இன்னும் 2 இடம் இருந்திருக்கு, அதில் இவர் ஏறிட்டார். ஏன்னா இவருக்கு தன்னோட மனைவி குழந்தையெல்லாம் பார்க்கணுன்னு ஆசை. அதனால் உயிர் மேலே இருந்த ஆசையில் அவர் லைஃப் போட்டில் ஏறிட்டார். இவர் உயிர் பிழைச்சும் வந்துட்டார். இப்போ யாராவது ஒரு பெரிய ஆபத்துலேருந்து உயிர் பிழைச்சி வந்துட்டா நம்ம எல்லாரும் அவங்கள என்ன பண்ணுவோம், பாராட்டுவோம் இல்லையா, பாராட்டி ஆறுதல் சொல்லுவோம். ஆனால் இவர் எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா லைஃப் போட்டில் நிறைய பெண் குழந்தைங்கள் இருந்தாங்க. அதில் நீங்கள் யாருக்காவது ஒருத்தருக்கு இடம் கொடுத்துருக்கலாம் இல்லை, ஆனால் நீ முதல்ல தப்பிச்சு வந்துட்ட அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அவரை ரொம்பவே அவமானப்படுத்தினாங்க. இது வேலையில் இருந்தும் தூக்கப்பட்டார். இவர் கூட இருக்கிறவங்க எல்லாரும் இவரை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க. எக்ஸ்ட்ரீமான அவமானம் என்னன்னா, ஒரு நியூஸ் பேப்பரில் இவரை பெண் உருவத்தில் சித்தரித்து இவர் பொம்பளை வேஷம் போட்டுட்டு தான் அந்த கப்பலில் இருந்து தப்பிச்சு வந்தாரே அப்படின்னு அவமானப்படுத்திருச்சு. எல்லா பத்திரிகைகளும் மக்களும் இவரை கோவர்ட் அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தினாங்க. இவர் கடைசி வரைக்கும் இந்த அவமானத்தை தாங்கிக்கிட்டு இயற்கையாக தான் இறந்து போயிருக்காது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது மாலி ப்ரவுன். டைட்டானிக் கப்பலில் இருந்து உயிர் பிழைச்சி வந்த நிறையா பேரில் ரொம்பவே பிரபலமானவங்களில் இவங்களும் ஒருத்தவங்க. இவங்களை த அன்ஸ்கிப்பபிள் மோலி ப்ரவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்களோட உண்மையான பேர் மார்கரெட் ப்ரவுன். இவங்க தன்னோட பேர குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றதுக்காக தான் டைட்டானிக் கப்பலில் பயணம் செஞ்சுருக்காங்க, அந்த குழந்தைய கவனிச்சுக்கிறதுக்காக. ஆனால் இந்த கப்பல் பனிப்பாறையில் மோதி மூழ்க போகிறது இவங்க தன்னை பற்றி யோசிக்காமல் நிறையா குழந்தைகள் பெண்களை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லைஃப் போட்டில் கூட இவங்களை ரோ பண்ணியிருக்காங்க. இவங்க உயிர் பிழைச்சதும் இந்த கப்பல் மாட்டி உயிர் பிழைச்ச எல்லாருக்கும் கமிட்டி ஒன்று ஆரம்பித்து நிறைய நிதி உதவிகள் செஞ்சுருக்காங்க. இந்த கப்பலில் இருந்து காப்பாற்றப்பட்டவங்க எல்லோருக்கும் தேவையான மருத்துவ உதவிகளும் செஞ்சுருக்காங்க. அதனால் இவங்களுக்கு அவார்டும் மெடலும் கிடச்சிருக்கு. ஏன்னா இவங்க அந்த அளவுக்கு அந்த கப்பலில் இருந்து பாதிக்கப்பட்டு மீண்டு வந்தவர்களுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்காங்க. டைட்டானிக் படத்தை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அதில் நிறைய இடங்களில் ஜேக்குக்கு உதவுற மாதிரி ஒரு லேடி வந்திருப்பாங்க. அது இவங்க ரோல் தான். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஒரு நடிகை. அவங்களுடைய பேர் த்ரோதி கிப்சன். இவங்களும் இவங்க அம்மாவும் டைட்டானிக் கப்பலில் பயணிச்சிருக்காங்க. கப்பல் உடஞ்சி தண்ணீரில் மூழ்கிறப்போ லைஃப் போட்டில் ஏறி இவங்களும் இவங்க அம்மாவும் உயிர் பிழைச்சிருக்காங்க. ஆனால் இவங்க ஏற லைஃப் போட்டில் போயிட்டுருக்கும்போதே அதில் சின்னதாக ஒரு ஓட்டை இருந்து அதன் வழியாக தண்ணீர் வந்திருக்கு. அப்போது அவங்கக்கிட்ட இருந்த ட்ரெஸ்ஸு அப்புறம் நிறைய ஆண்கள்கிட்ட இருந்து உடையெல்லாம் வாங்கி அந்த லைஃப் போட்டை அடைச்சி அதுலேருந்து உயிர் பிழைச்சி வந்திருக்காங்க. உங்கள் உயிர் பிழைச்சி வந்ததுக்கு அப்புறமா சில மாதங்கள்லேயே, அதாவது மே 16, 1912 சேவ்டு ஃப்ரம் த டைட்டானிக் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆச்சு. இதில் நடிகையாக நடித்தவங்க இவங்க தான். அதுக்கப்புறம் கடைசியாக இவங்க ஹார்ட் ஃபெயிலியர் ஆகி இயற்கையாக இறந்துருக்காங்க. நம்ம இப்போ பார்க்க போகிறது மில்வினா டீன், த யங்கஸ்ட் சர்வைவர் ஆஃப் டைட்டானிக். ஏன்னா இவங்க தான் அந்த டைட்டானிக் கப்பல் உடையும் போது 2 மாத கைக்குழந்தையாக இருந்திருக்காங்க. அப்போது அவங்களுக்கு அந்த கப்பலில் என்ன நடந்துச்சுன்னு கூட தெரிஞ்சிருக்காது. இவங்க டைட்டானிக் கப்பலில் இருந்து உயிர் பிழைச்சவங்கள கடைசியான ஆள். இவங்க 2009 தான் இப்போ இறந்து போயிருக்காங்க ரீசெண்டாக. இவங்க நிறைய ஊடகங்களில் நேர்காணலும் கொடுத்துருக்காங்க.
இவங்களும் இவங்க அப்பா அம்மா எல்லோரும் வந்து லண்டன்லேருந்து நியூயார்க் போய் செட்டில் ஆகிறதுக்காக தான் டைட்டானிக் கப்பலில் வந்து பயணம் செஞ்சுருக்காங்க. துரதிருஷ்டவசமோ என்னமோ அவங்க அப்பா கப்பல்லே மூழ்கி இறந்து போயிடுறாங்க. அதனால் அவங்க அம்மா திரும்பி இவங்கள லண்டனுக்கே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. மெல்வினா கடைசி காலத்தில் ரொம்ப வறுமையில் வாடி இருக்காங்க. அவங்க கிட்ட இருக்கிற பொருட்களை ஏலத்தில் விட்டு தான் தன் வாழ்க்கையை நடத்திட்டு வந்திருக்காங்க. இது கேள்விப்பட்ட டைட்டானிக் படத்துடைய இயக்குனர், நடிகர், நடிகைகள் இவங்களுக்கு 17 லட்சம் கொடுத்து உதவி செஞ்சுருக்காங்க. கடைசியாக தன்னுடைய 97வது வயதில் இயற்கையாக இவங்க வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க. டைட்டானிக் கப்பலில் பயணம் செஞ்ச ரொம்பவே இளமையான ரொம்ப நாள் வந்து உயிரோடு இருந்த கடைசி பயணி இவங்க தான். டைட்டானிக் மக்கள் எல்லோரும் விரும்பி பார்க்கறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறதே ஜாக் அண்ட் ரோஸோட காதல் கதை தான். டைட்டானிக்கோட நிஜ ஜாக் அண்ட் ரோஸோட காதல் கதையை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம உண்மையான கதாநாயகன் ஜாக் ஒரு கருப்பினர். ஆமாங்க, படத்தில் ஜாக் என்ற கேரக்டர் ஒரு கருப்பினராக காட்டலை. ஜேம்ஸ் அப்படி காட்டியிருந்தா அந்த டைட்டானிக் படத்தில் இருக்கிற ஜாக் அண்ட் ரோஸோட காதல் கதையே வேறு மாதிரி போயிருக்கும். டைட்டானிக் படத்தில் ஜாக் அண்ட் ரோஸோட கதை வந்து கற்பனையானதாக இருந்தாலும் நிஜ டைட்டானிக் கப்பலில் நிஜமாகவே ஒரு ஜாக் அண்ட் ரோஸ் இருந்திருக்காங்க. அவங்களுடைய கதையை வந்து திரைப்படத்தில் காட்டியிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கதையை விட முற்றிலும் வேறுபட்டதாக இருந்திருக்கும். உண்மையாக ஜாக்கின் பெயர் என்ன அப்படின்னா ஜோசப் பிலிப் லெமெர்சியர் லரோஷ். டைட்டானிக் கப்பலில் பயணித்த ஆப்பிரிக்கா வம்சாவளியை சேர்ந்த ஒரே ஒரு பயணி. ஹைடியில் உயர்குடி பிரமுகராக வளர்ந்த தனது 17வது வயதில் வந்து மேற்படிப்புக்காக பிரான்ஸுக்கு போயிருக்காரு. அங்கே பொறியியல் பட்டப்படிப்பை முடிச்சுட்டு அந்நாட்டிலேயே பாரிஸ் மெட்ரோ ரயில் கட்டுமானத்தில் பணிபுரிய தொடங்கியிருக்காரு. சில ஆண்டுகள் கழித்து தான் அவங்கள மீட் பண்ணியிருக்காரு ஜோசப். அவங்க வந்து ஒரு வைன் விற்பனையாளர் இருக்காங்களா, அவங்களோட பொண்ணு. அவங்களோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூலியட் மேரி லூயிஸ் லஃபோஜ். 1908ஆம் ஆண்டு இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். ஜூலியட் ஒரு கருப்பின மனிதரை திருமணம் செய்ததால் அவரை சமூகம் ஒதுக்கி வைக்க தொடங்கியிருக்கு. அவர்களுக்கு யாரும் வீடு தரல. அதனால் வேறு வழியின்றி ஜூலியட்டின் தந்தை வீட்டிலேயே வாழ வேண்டிய நிலை. கௌரவமாக வளர்ந்த ஜோசஃபால் வந்து இந்த அவமானங்களை வந்து பொறுத்து கொள்ள முடியல. இன வேறுபாடு அதிகமாக இருந்ததுனால மெட்ரோ ரயில் கட்டுமானங்கள் அவர்களுக்கு போதுமான மரியாதையும் கிடைக்கல, போதுமான வருமானமும் கிடைக்கல. செலவை சமாளிக்க முடியாமல் ஜூலியட்டின் தந்தையோட தயவையே நாட வேண்டியிருந்திருக்கு. அதனால் இருவரும் 1913ஆம் ஆண்டு ஜோசப்பின் சொந்த நாடான ஹைடிக்கே திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசப் ஜூலியட் தம்பதி வந்து முடிவு செய்கிறாங்க. ஆனால் 1912ஆம் ஆண்டு ஜூலி வந்து கர்ப்பமாயிருக்காங்க. அதற்கு அடுத்த ஆண்டு அவர் நிறைமாத கர்ப்பிணி ஆகிவிட்டால் பயணம் வந்து சாத்தியப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆண்டிலேயே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அப்போது வந்து அவரோட தாய்மாமா வந்து 1911 முதல் 1912 வரை ஹைடியோட அதிபராக இருந்திருக்காரு. ஹைடியில் வந்து தன்னோட குடும்பத்துக்கு வந்து அரசியல் செல்வாக்கும் கௌரவ வாழ்க்கையும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த பயணம் மேற்கொள்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கருதியிருக்காரு. இவங்க கிளம்பி வரத்துக்காக லா ஃப்ரான்ஸ் என்ற கப்பலில் பயணிப்பதற்கான டிக்கெட்டுகளை அனுப்பி வைக்கிறாங்க ஹைடியிலிருந்து அவங்களோட குடும்பம். ஆனால் அந்த கப்பலில் வந்து குழந்தைகள் வந்து எப்போதுமே நர்சரியில் தான் இருக்கணும். அங்கே இருக்க தாய்மார்கள் வந்து அவங்கள பராமரிச்சுக்கணும். முக்கியமாக அனைவரும் சாப்பிடும் வந்து டைனிங் ஹாலுக்கு அவங்கள கொண்டு வரக்கூடாது. அதுவே வந்து முதல் கட்டுப்பாடாக இருந்திருக்கு. அந்த கப்பலில் நுழைவுச்சீட்டில் போடப்பட்டிருக்குது. அதை பார்த்த ஜோசப்க்கு அதில் பயணிக்கிறதுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. அவர் தன்னோட பெண் குழந்தைகளை வந்து தன்னோட கையாலேயே ஊட்டி தினமும் சாப்பிட்டு பழக்கப்படுத்தியிருக்காரு. அதனால் எல்லாரும் ஒன்றாவே போகணும் அப்படின்னு சொல்லி விரும்பியிருக்காரு. அதனால் அது அங்கே சாத்தியம் இல்லை. ஆனால் எப்படியாவது ஹைடிக்கு போய் ஆகணும் அதே சமயத்தில் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ தான் வந்து RMS டைட்டானிக் என்ற கப்பலில் 2ஆம் வகுப்பில் பயணிக்க இருந்த ஒரு குடும்பம் வந்து இவங்களுக்கு பழக்கமாகுது. அவங்களிடமிருந்து 2 பேரும் வந்து பயணச்சீட்டை வந்து மாற்றிக்கிறாங்க. இவங்க வந்து ஃபஸ்ட் கிளாஸு, செகண்ட் கிளாஸ் டிக்கெட்டை வந்து 2 பேரும் மாற்றிக்கிறாங்க. ஜோசப் கருப்பின மக்களுக்கு எதிரான அனைத்து அவமானங்களையும் டைட்டானிக்கில் தான் அனுபவிக்கிறாரு. அனைவரும் அவர்களை வெறுப்போடு பார்த்தனர். கப்பலில் பணியாளர்கள் கூட அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை வந்து கொடுக்கல, செய்ய வேண்டிய உதவிகளையும் செய்யலை. சாப்பிடும் நேரம் தவிர மற்ற நேரங்களில் பெரும்பாலும் ஜோசப் தன் குடும்பத்தை வந்து அவங்க அறைக்குள்ளேயே தங்க வச்சிருக்காரு. அவரை போலவே அவரது குடும்பமும் அவமானப்படுறது அவருக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலை. அதில் வந்து ரொம்ப உறுதியாக இருந்திருக்காரு. அவர்களுக்கும் சேர்த்து அவரே அனுபவிச்சிருக்காரு எல்லா அவமானத்தையும். ஒரு கருப்பின மனிதரை திருமணம் செய்ததுக்காக ஜூலியட் போதுமான அவமதிப்புகளையும் கோபப்பார்வைகளையும் பெற்றிருக்காங்க. இருந்தாலும் இவங்க 2 பேரும் காதலை எதிர்த்த சமூகத்தை தைரியமாகவே எதிர்கொண்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும். டைட்டானிக் மூழ்கிய ஏப்ரல் 14 அன்று இரவு ஜோசப் கப்பலின் மேல்தளத்தில் புகைப்பிடித்து கொண்டிருந்திருக்காரு. கப்பல் ஒரு பனிமலை மீது மோதியதால் ஆபத்துக்குள்ளாகிய விஷயம் தெரிந்தவுடன் தனது அறைக்கு ஓடினார். குழந்தைகளோடு ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த ஜூலியட்டை எழுப்பினார். கப்பல் மூழ்க தொடங்கியது. கூட்டம் கூட்டமாக பெண்களையும் குழந்தைகளையும் மட்டும் முதலில் காப்பாற்றி கொண்டிருந்தார்கள். படகுகளில் ஏறுவதற்கு முயன்று கொண்டிருந்த கூட்டத்துக்கு மத்தியில் தனது குடும்பத்தை போராடி
போராடி அழைத்து சென்றவர் ஒரு வழியாக படகில் ஏற்றினார் அவங்களெல்லாம். ஜூலியட்டுக்கு துக்கம் தாங்கவில்லை. துக்கம் வெடித்து பொங்கி வந்தது. கண்ணீரும் அவளது தேம்பலும் அந்த படகில் இருந்த வெள்ளையர்களுக்கு அவர்களோட காதலை பறைசாற்றி கொண்டிருந்தது. அவரை பிரிய முடியாமல் திணறிய காதல் மனைவிக்கு அவர் போட்டிருந்த கோட்டை அணிவித்து, ஜூலி நீ கவலைப்படாத, நான் வேறு படகை பிடிச்சு நிச்சயம் வந்துடுவேன், நீ குழந்தைகளை பத்திரமா கடை சேர்த்து விடு, நம்ம நியூயார்க்கில் சந்திப்போம் என சமாதானம் கூறியிருக்காரு. குழந்தைகளோடு ஜூலியட் அமர்ந்திருந்த படகு கிளம்பியவுடன் மற்ற பெண் குழந்தைகளை காப்பாற்ற முயன்றிருக்கார் ஜோசப். தனது குடும்பத்தை போராடி காப்பாற்றிய அவரால் தனது உயிரை காப்பாற்றி கொள்ள முடியாமலே போனது. கப்பலோடு அவரும் மூழ்கி போனார். அவரோட உடல் கூட கிடைக்கல. உயிருக்கு போராடி அந்த நிலையிலும் ஜூலியட் மீது அவர்கள் வெறுப்பையே கக்கியிருக்காங்க. கரை சேரும் முன்பே ஜோசப் கொடுத்த கோட்டை படகில் இருந்த ஒருவரால் பிடுங்கப்பட்டவே வெறுங்கோயோடு நின்றாள் ஜூலியட். கர்ப்பிணியான அவள் தனது 2 பெண் குழந்தைகளோடு தப்பித்து கரை சேர்ந்தாள். இனி எங்கு செல்வதென தெரியாமல் துவண்டு போயிருந்த ஜூலியட் மீண்டும் தனது தந்தையிடமே திரும்பினாள். ஆனால் அவரோ முதல் உலகப் போரின் விளைவால் தனது தொழிலை முற்றிலுமாக இழந்து மோசமான பொருளாதார நெருக்கடியில் சிக்கியிருந்தார். அனைவரும் வறுமையில் வாழினர். பிரான்சில் ஜூலியட்டுக்கு ஆண் குழந்தை பிறந்தது. சில ஆண்டுகளில் டைட்டானிக் கப்பலின் பேரழிவால் பாதிக்கப்பட்டதற்கு நஷ்ட ஈடாக ஜூலியட் பெயரில் நிலம் கிடைத்தது. அதற்கு பிறகு அதை வைத்து சராசரி வாழ்க்கையை மட்டுமே கடைசி வரை வாழ முடிந்தது. கடைசி வரை அவர் மறுமணமே செய்து கொள்ளவில்லை. இறுதி வரை தன் காதல் கணவன் நினைவிலேயே வாழ்ந்துவிட்டு இறந்திருக்காங்க. இந்த கதை காலம் சொல்ல மறந்த காதல் கதை. ஒருவேளை இந்த கதையை டைட்டானிக்கில் எடுத்திருந்தா அது வேற விதமாக போயிருக்கும். திரைப்படத்தில் வர ஜாக் அண்ட் ரோஸோட காதல் கதையை விட ரொம்பவே அழுத்தமான ஆழமான காதல் கதை தான் இது. சமூகத்தில் நிறைய ஏற்றத்தாழ்வுகளையும் எதிர்பார்ப்புகளையும் இனப்பிரிவுகளையும் தாண்டி தங்களுக்குள்ளே இருக்கிற உண்மையான காதலால் வாழ்ந்து இறந்தவங்க தான் உண்மையான ஜாக் அண்ட் ரோஸ். இந்த மாதிரியே அந்த டைட்டானிக் கப்பலில் இருந்து உயிர் பிழைத்து மீண்டும் வந்தவங்களுடைய கதைகள் ரொம்ப ஆச்சரியத்தை நமக்குள்ளே உண்டாக்குது. டைட்டானிக் கப்பல் உடைந்து மூழ்கி பல வருடங்கள் ஆனாலும் இன்னும் நிறைய மர்மங்களையும் வதந்திகளையும் சுமந்துக்கிட்டு தான் இருக்குது. டைட்டானிக் கப்பலில் இருந்து உயிர் பிழைத்து மீண்டும் வந்தவர்களுடைய கதைகள் நமக்கு நிறைய அனுபவங்களையும் பாடங்களையும் கற்றுக் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். இதே மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு பார்க்கணுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.